ஆண்டவரே, இந்த நாளிலே மீண்டும் நாங்கள் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நாளுக்காக, இந்த நாளிலே எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறபடினாலும், இந்த நாளிலே உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவையும் எங்களுக்கு தந்தருளுவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே 2வது கட்டளையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் முன் செல்ல போகின்றோம். உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய கிருபையையும் எங்களுக்கு தந்தருளுவீராக. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய அறிவை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உம்முடைய சுபாவத்தையும் ஆண்டவரே நாங்கள் தரித்துக்கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே எங்களை அர்ப்பணம் செய்வதோடு கூட இந்த நேரத்தையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம். எங்கள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வல்லமையான கரத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன். 10 கட்டளை சம்பந்தமான இந்த பாடத்திட்டத்திலே 2வது காரியங்களை குறித்து தான் நாம் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ளப் போகின்றோம். இந்த நாளிலே பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு கருத்தை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த 10 கட்டளையை குறித்ததான அநேக தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். 10 கட்டளையானது எங்களிடத்தில் வரும்பொழுது அது மிகுந்த ஒரு பாரமாக, ஒரு பார சுமையாக தான் அதை அநேகர் கருதுகிறார்கள். அதாவது இந்த கட்டளையை கை கொள்ளாவிட்டால் நீங்கள் மரித்து போவீர்கள், அவற்றால் சாவீர்கள் என்பதுதான் அநேகருடைய கருத்தாக, நினைவாக இருக்கின்றது. ஆனால் அதை சற்று ஆழமாய் நாங்கள் பார்க்கும் பொழுது அதற்கு மாறாக தேவனுடைய ஒரு திட்டம், அங்கே சத்தியம் அடங்கியிருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். அதுதான் அன்பு, தேவனுடைய அன்பு. ஆக அந்த அன்பானது எங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையாக மாற வேண்டும், அது முழுமை பெற வேண்டும். அதை குறித்துதான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். யாத்ராம் 20வது அதிகாரத்திலும் உபாகம் 12வது அதிகாரத்திலும் அங்கே குறிப்பிடப்படுகிற காரியத்தின்படி 2வது கட்டளையை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகின்றோம். ஆக இப்பொழுது நாங்கள் யாத்ராம் புத்தகம் 20வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து நாங்கள் இப்பொழுது வாசிக்கலாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இந்த இடத்துல தேவனுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். சிலர் கூறுகின்றார்கள் தேவன் அங்கே பொறாமையுள்ள தேவன் என்று அங்கே சிலர் கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது தேவன் அங்கு அநீதியானவரை போல இந்த இடத்திலே இந்த வார்த்தை பார்க்கும் பொழுது அநேகர் புரிந்து கொள்கின்றார்கள். காரணம், என்னுடைய பாவத்துக்காக 4 தலைமுறைக்கு அந்த தண்டனை, அந்த சாபம் கடந்து போகின்றது. நாம் இந்த கண்ணோட்டத்திலே சிறையாகி இருந்தால் அடுத்து நடக்கப் போகிற காரியத்தை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். ஆனாலும் 6வது வசனத்தை பாருங்கள். அவருக்கு அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறைக்கு ஆண்டவருடைய இரக்கம் செய்யப்படும் என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவன் அப்படியாக பொருத்தனை பண்ணுகிறதை பார்க்கிறோம். இது மிகவும் முக்கியமான காரியமாய் இருக்கின்றது. நாங்கள் அதிகமாய் பேசுவது அங்கே தண்டனை வரக்கூடிய பரம்பரை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இருக்கிற காரியத்தை குறித்து தான் அதிகமாய் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய கிருபையும் தயவும் 1000 தலைமுறை மட்டும் அது போகும் என்பதை குறித்து நாம் அநேக நேரங்களிலே பேசுவது கிடையாது. நாங்கள் இப்பொழுது 1000 தலைமுறையை நாங்கள் இப்பொழுது எண்ணிக்கையிலே பார்க்கலாம். ஒரு பரம்பரை உண்டாக 30 வருடங்கள் கடந்து போகின்றன. அங்கே 30 வருடத்தை 1000 நீங்கள் பெருக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது அப்பொழுது 30,000 வருடங்களை நீங்கள் அங்கே காண முடியும். 30,000 வருடங்கள் அங்கே உங்களுக்கு கிடைக்கிறது. அங்கு 1000 பரம்பரைக்கு
1000 தலைமுறை என்று சொல்லும் பொழுது 30,000 வருடங்களை குறிக்கின்றது. 30,000 வருடங்கள் அவருடைய கிருபையும் தயவையும் கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் இந்த இடத்திலே வாக்கு கொடுக்கின்றார். உங்களால் சிந்திக்க முடிகின்றதா? தேவனுடைய இந்த அற்புதமான இந்த காரியங்களை குறித்து எப்பொழுதும் தேவன் கூறுகிற காரியம், என்னுடைய பிரமாணங்களை நீங்கள் கைக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதுதான் தேவன் எப்பொழுதும் சொல்லுகிற காரியமாய் இருக்கின்றது. நாம் சற்று இந்த அன்பை குறித்து சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, உண்மையிலேயே 1000 தலைமுறைக்கு அவருடைய அன்பை தருவேன் என்று சொன்னால் அது சதா காலம் வரைக்கும் இது கடந்து செல்லுகின்றது. அப்படிப்பட்டதான ஒரு வரப்பிரசாதம் தான் இதிலே கிடைக்கின்றது. யாத்ராம் 20வது அதிகாரத்திலே நடைபெறுகிற இந்த சம்பவமானது சீனாய் மலையின் அடிவாரத்திலே இது நடைபெறுகின்றது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தன்னுடைய சொந்த குரலிலே பேசுகின்றார். யார் இந்த இஸ்ரவேல் மக்கள்? எகிப்திலே 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்து 10 வாதைகளுக்கூடாக அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி மீட்கப்பட்ட ஒரு கூட்டம்தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் கூட்டத்தார். அவர்கள் இந்த யாத்திரை பயணத்தை ஆரம்பித்தது தேவனுடைய பலத்த அற்புதங்கள் நடந்த பொழுதுதான் அவர்கள் செங்கடலை கடந்து அங்கே வருகிறதை பார்க்கின்றோம். தேவனுடைய வல்லமையான அந்த பராக்கிரமான கிரியைகளை அவர்கள் பாடி துதித்து கொண்டு அவர்கள் வருகிறதை பார்க்கின்றோம். இப்பொழுது தேவனுக்கு முன்பதாக தேவனை அறிந்து கொள்வதற்கு பார்ப்பதற்கு அவர்கள் முழு இருதயத்தோடும் விருப்பத்தோடும் இருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். உங்களால் அங்கே இதை புரிந்து கொள்ள முடிகின்றதா? சீனாய் மலையின் அடிவாரத்திலே தேவனுடைய 10 கட்டளையை, தேவனுடைய அந்த காரியங்களை அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு தேவன் தங்களோடு பேசுகிறதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? பிரமாணத்தின்படி அங்கு தேவன் அவர்களை குறித்து அறிந்திருந்தார். எந்த அளவுக்கு அவர்கள் தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து தாகமாக வாஞ்சியாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து அறிந்திருந்தார். 2வது கட்டளையிலே அவர்களை செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியம் என்ன? சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார். தேவன் உண்மையாகவே மனுஷனுடைய பலவீனங்களை அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். எந்த அளவுக்கு தெளிவாக அவருக்கு அது தெரிகிறது என்று எங்களால் காண முடிகின்றது. நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை தொடுதலுக்கூடாக, அதை பார்ப்பதுக்கூடாக, அதை உணர்வதற்கூடாக தான் அதை அறிந்து கொள்ள அதை நாங்கள் அதிகமாக புரிந்து கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் தேவனோ விழுந்து போன எங்களுடைய சுபாவத்தை அறிந்திருக்கிறவராக பொய்யான சொரூபங்களை நமக்கு உண்டாக்க வேண்டாம், பின்பற்ற வேண்டாம் என்று அவர் கூறியிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் எங்களை உண்மையாக எங்களோடு தொடர்பு வைப்பதற்கு அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறது என்னவென்றால், அவர் இருக்கிற வண்ணமாகவே எங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவர் விரும்புகிறார். அதற்காக தான் தேவனுடைய அறிக்கையா இருக்கிறது, யாதொன்றையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என்று கூறுகிறதை பார்க்கின்றோம். நான் இருக்கிற வண்ணமாகவே உங்களிடத்திலே வெளிப்படுவேன் என்று கூறுகிறார். உண்மையிலே தேவன் அவர் அதிசயமானவராய் இருக்கிறார். நாம் அவரை காண்பதற்கு, அறிவதற்கு நாம் விரும்புகிறோம். ஆனாலும் அவர் அதிசயமானவராக, ஆச்சரியமானவராக இருக்கின்றார். ஏன் அவர் ஆச்சரியமானவராய் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் ஆவியானவராக இருக்கின்றார். யோவான் 4:24 கூறுகிற பிரகாரம் அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆகவேதான் நமஸ்காரத்திலே பிரதானமான 2 காரியங்கள் எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது. அவைகள் என்ன? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதற்கூடாக தேவனோடு ஆழமான உறவை கட்டியெழுப்ப உங்களால் முடியும். எங்களுடைய தேவன் உலகம் முழுவதும் ஒரு காற்றை போல, அவரை காண முடியாது. ஆனால் தேவனுடைய வசனத்துக்கூடாக அவரை அறிந்து கொள்ள முடியும். அன்பை எங்களால் காண முடியாது. ஆனால் அன்பு அது உணர்வு பூர்வமாய் இருக்கிறது. உணர்வுல தான் அதை உணர முடியும். எரேமியா 23:24 பார்க்கிறோம். அந்த இடத்திலே, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து வைத்துக்கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். உண்மையாகவே தேவன் எங்களுடைய கண்களிலே அவர் தெரிவது கிடையாது. ஆனால் தேவனுக்கோ நீங்கள் அங்கே தேவனால் உங்களை காண முடியும். தேவனுக்கு எல்லா இடங்களிலும் அவரால் இருக்க முடியும். நீங்கள் இலங்கையிலும், நான் கொரியாவிலும், நீங்கள் ஆஸ்திரேலியாவிலும், அமெரிக்காவிலும்,
பூலோக ரீதியிலே நாங்கள் எல்லா இடங்களிலும் நாங்கள் பிரிந்து பரவலாக காணக்கூடும். ஆனால் தேவனுக்கோ நாங்கள் எங்கள் அனைவரையும் அவரால் காணக்கூடியதாய் இருக்கின்றது. ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் விரும்புகின்றார் நாங்கள் அவரை அறிவதற்கு. ஒருவனும் தேவனை கண்டதில்லை என்பதை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. அவர் ஒரு ஆவி, அவர் ஆச்சரியமானவராயிருக்கிறபடியினால் வேதாகமும் அதை குறித்து தெளிவாக எங்களுக்கு சாட்சி கொடுக்கின்றது. யோவான் 1:17 நாங்கள் பார்க்கும் பொழுது, யோவான் 1:18 சொல்கிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இந்த இடத்துல குமாரனை என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கின்றது. என்னுடைய ஒரே பேரான குமாரன் தான் அங்கே அவரை குறித்து அங்கே அறிக்கை விடுகிறதை பார்க்கின்றோம். கொலோசியர் 1:15 பார்க்கும் பொழுது, அவர் அதரிசமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இதன் நிமித்தமாக தான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றோம். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் அவரை கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனங்களையும் புதிய ஏற்பாட்டிலே அவரை பட்டிருக்கிற காரியங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். சகோதரியே, நாங்கள் இன்னும் ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவானவர் மனித ரூபம் எடுத்து அவர் எங்களிடத்திலே வந்தார் என்று சரித்திரமும் அங்கே காண்பிக்கின்றது. சரித்திரம் அவரை குறித்து கூறினாலும் அவர் மனிதனைப் போல அவர் வந்தார் என்று சொல்லி, அவர் மனுஷ உருவெடுத்து வந்திருந்தாலும், சீசர்கள் பல வருடங்களாக அவரோடு ஒன்றாக இருந்திருந்தாலும், அவரிடத்தில் கற்றிருந்தாலும், அவருடைய ஆவிக்குரிய சத்தியங்களை பெற்றிருந்தாலும், அவர்களோ இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்வதற்கு அவர்களால் முடியாமல் போனது. இது ஒரு ஆச்சரியமான காரியமாய் இருக்கிறது எங்களுக்கு. பிலிப்பு இந்த இடத்துல கூறுகிறார், இயேசுவானவரிடத்திலே எப்பொழுதும் பிதாவை குறித்து நீ பேசுகிறீர், பிதாவை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று பிலிப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது பிலிப்பு இடத்தில் மாத்திரம் வருகிற ஒரு கேள்வி அல்ல. இன்றைக்கு அநேக எங்களுடைய இருதயங்களிலும் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதை குறித்து அவர் மிகவும் துக்கப்படுவார். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாலும் கூட இயேசு கிறிஸ்துவை நாங்கள் காண்பதற்கு அதிகமாக வாஞ்சித்துக் கொண்டிருக்கின்றோம். பிதாவை பார்ப்பதற்கு எங்களிடத்திலே அங்கே ஆசை காணப்படுகின்றது, வாஞ்சை காணப்படுகின்றது. யோவான் 14:9 கூறுகிறது, அதற்கு இயேசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? சற்று சிந்திகள். இந்த சீசர்கள் இயேசுவோடு கூட ஒன்றாக இருந்தார்கள், ஒன்றாக பயணித்தார்கள், ஒன்றாக சாப்பிட்டார்கள், ஒன்றாக நித்திரை செய்தார்கள். ஒன்றாக இருந்தும் கூட அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு பிதாவை காண்பித்தருளும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையாகவே அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் போனது. எங்களுக்கு அதிக வாஞ்சை உண்டாகிறது வாரந்தோறும் அங்கு இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு. அதிக ஆச்சரியமான ஒரு அது வாஞ்சையாக காணப்படுகின்றது. இது உண்மையான ஒரு ஆழமான சத்தியமாக இது காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து அதரிசமான ரூபமாக அவர் வந்தார். அவரை எங்களுடைய இந்த மாம்ச சரீரத்திலிருந்து அவரை பார்க்க எங்களால் பொழுது முடியாது. இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு, எங்களுடைய சரீரத்துக்கூட காண்பதற்கு இன்னும் ஒரு வழி இருக்கின்றது. தேவனை காண்பதற்கு, தேவனுடைய அறிந்து கொள்வதற்கு இருக்கிற ஒரே வழியாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் ஒரே வழிதான், அது இருதயம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எங்களை அதற்காக பயிற்சிவிக்கப்படுகின்றது. கண்களால் காண முடியாததை இருதயத்திலே காணத்தக்கதாக. சில நேரத்தில் மனிதர்கள் எங்களுடைய இருதயத்திலே எங்களை பார்க்காமல் அவருடைய கண்களினால், மாம்சத்தினால் எங்களை பார்த்து அவர்கள் எங்களை விலத்தள்ளுகிறார்கள். அவர்கள் எங்களை புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு நல்ல சமூகம் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். என்னை நேசிக்கிறேன் என்று சொன்னாலும் என்னோடு கூட இந்த நேரத்தை செலவிடுவதற்கு அவர்கள் முடியாமல் போகின்றது. அதற்கு என்ன காரணம்? நாங்கள் எங்களுடைய மாம்ச கண்களினாலே மாத்திரம் காண்கின்றபடியினால். ஆனாலும் நாங்கள் எங்கள் இருதயத்திலிருந்து பார்ப்பதற்கு எங்களை நாங்கள் பயிற்சிவித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? மத்தேயு 5:8 இயேசு கிறிஸ்து கூறிய காரியம். அங்கே 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று அங்கே வசனம் சொல்லுகின்றது.
தேவனை காண்பதற்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு வழியை காண்பிக்கின்றார். அப்படி என்றால் எங்களுடைய இருதயம் அதற்காக பரிசுத்தப்பட வேண்டியது, சுத்தமாக வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அவருடைய சீசர்கள் மிகவும் வேதனைப்பட்டு அந்த சீசர்கள் 2 பேர் எம்மா ஊருக்கு போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு விதத்திலே கூற வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் இன்னும் எதிர்பார்ப்பு வைப்பதற்கு அவர்களுக்கு இன்னும் எந்த விதமான வாய்ப்பும் இருக்கவில்லை. அவர்கள் 3.5 வருடம் பயிற்சி பெற்று இருந்தும் கூட அவர்கள் அப்படியானார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் அவர்கள் சதாகால ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் கூறியிருந்தார். தான் சிலுவையிலே மரித்து உயிர்ப்பேன் என்று அவர் சொன்ன காரியங்களை சீசர்களால் அதை புரிந்து கொள்ள, அதை நம்ப முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் அவர்கள் மாம்சத்துக்குள் தான் காணப்பட்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள அவர்கள் ஓடி போகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவங்களிலே நாங்கள் எல்லாரும் பார்க்கிற காரியம் ஒன்றுதான். அவர்களை பார்ப்பதற்கு யார் வந்தது? இயேசு கிறிஸ்து அவர்களை பார்ப்பதற்கு வருகிறார். ஆனால் சீசர்கள் அவரை அறிந்து கொண்டார்களா? நாம் பார்ப்போம் இப்பொழுது என்ன நடைபெற்றது என்று சொல்லி. நாங்கள் பார்க்கிறோம் என்ன நடைபெற்றது என்று சொல்லி லூக்கா 27வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது 16வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். 24வது அதிகாரம் 16வது வசனம் லூக்கா புத்தகத்திலே, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அவர்கள் இயேசுவை அறியாதிருந்தார்கள். இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது அவருடைய மாம்ச கண்ணை குறித்து தான் குறிப்பிடுகிறது. அதன் பிறகு அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ளுகிற விதத்திலே தான். உண்மையாக பிறகு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கின்றார்கள். இந்த அதிகாரத்திலே 31வது வசனத்துக்கு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இந்த இடத்திலே அவருடைய மாம்ச பிரகாரமான கண்களில் அல்ல இந்த இடத்திலே பார்த்தது. மாம்ச பிரகாரமான கண்கள் எப்பொழுதும் திறந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய என்னுடைய கண்களைப் போல. ஆனால் அவருடைய ஆவிக்குரிய கண்களானது மூடப்பட்டு காணப்பட்டது. நான் விரும்புகிறேன் இந்த பகுதியை மீண்டும் பார்ப்பதற்கு. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். எங்களுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டால்தான் எங்களுடைய பிதாவை சரியாக எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர் சரியபுரமாய் காண முடியவில்லை. ஏனென்றால் அவர் அதிர்சமானவர், அதாவது ஆச்சரியமானவராய் இருக்கிறபடியால். அதுதான் அவர் இருக்கிற விதமும் அவரை பார்க்கிற விதமும். எங்களுடைய விசுவாச பயணத்துக்கு எது தேவையா இருக்கிறது? எங்களுடைய ஆவிக்குரிய கண், அதாவது எங்களுடைய மனம் என்கிற அந்த கண், அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம், தாம் கிறிஸ்துவ மருத்துவலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இந்த இடத்துல பார்க்கிறோம், பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது கூட நாங்கள் சிறிதாகவோ பெரிதாகவோ இந்த கோவிட் கொள்ள நோய் வந்த பிற்பாடு பொருளாதார ரீதியாக நாங்கள் பிரச்சனைகளுக்கு முன் கொடுத்திருக்கின்றோம். எது எப்படியா இருந்தாலும் வேதாகம் குறிப்பிடுகிறபடி எங்களுடைய ஜெபமானது இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமேன். ஆக எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. அந்த அனுபவம் எங்களுக்கு எவ்வாறாக கிடைக்கும்? எந்த காலமா இருந்தாலும், எந்த இருள் சூழ்ந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், பிதாவினுடைய அழைப்பை கண்டுகொள்வதற்கு எங்களால் முடியும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் முற்படும் பொழுது அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான இரட்சகராக, தேவனாக வெளிப்படுவார். எங்களுடைய தகப்பன் எங்களை அழைப்பதை குறித்து எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அது ஆச்சரியமான ஒரு உரிமையா இருக்கிறது. இந்த வார்த்தை கூறுகிற விதமாக அதற்குடாய் வருகிற அந்த உரிமையானது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. யாருடைய உரிமை? அது இந்த உலகத்துக்குரிய உரிமை அல்ல, இரட்சகராகிய தேவனுடைய உரிமையாய் அது இருக்கின்றது. இந்த உரிமையானது மிகவும் சாதாரணமான சிறிய ஒரு காரியம் அல்ல. இந்த உரிமையிலே பௌதீக ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் அங்கே உரிமைகள், ஆசீர்வாதங்கள் காணப்படுகின்றது. எங்களுடைய இருதயத்தின் கண் திறக்கப்படும் பொழுது பிதாவின் உரிமைகளும் ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு உரிதாகிறது. அதை நாங்கள் அனுபவிக்க போகின்றோம். இந்த கற்பனைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவனை குறித்திருக்கிற தவறான எண்ணங்கள், அபிப்பிராயங்கள் எல்லாம் எங்களை விட்டு போகும் என்று சொல்லி நான் ஜெபம் செய்கின்றேன்.
எங்களுக்கு எது தேவையா இருக்குது? எங்களுடைய உறவானது சமநிலையில இருக்க வேண்டும். முழுமையான, சம்பூர்ணமான ஒரு தொடர்பு தேவனோடு எங்களுக்கு அவசியம். அதற்கூடாக எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஆச்சரியமான காரியங்களை எங்களால் கண்டுகொள்ள முடியும். இந்த வசனத்துக்கூடாக சகலமும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. சுத்த இருதயத்தை குறித்து மத்தேயு புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவானவர்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதனுடைய கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கதாரோஸ் என்கிறதான அர்த்தம் வெளிப்புறத்திலே காணப்படுகிற சரீர கிரியை அல்ல, எங்களுடைய சிந்தனையினாலும் எங்களுடைய நோக்கங்களினாலும் இருக்கிறதான பரிசுத்தத்தை தான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றது. வெளியிலே காணக்கூடிய காரியங்கள் எல்லாம் நன்றாக சரியாக இருந்தாலும் கூட எங்களுடைய உள்ளார்ந்த இருதயத்திலே இருக்கிற காரியங்கள், சிந்தனைகள், அவைகள் தான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில வெளியிலே காணுகிற காரியம் உள்ளான இருதயத்திலே காணாமல் இருக்கும் பொழுது நாம் என்னத்தை கூறுவோம்? நாங்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? அவர்கள் வஞ்சகர்கள் என்று சொல்லுவோம். கதாரோஸ் என்கிற வார்த்தையானது வெளிப்புறத்திலே காணக்கூடிய பரிசுத்தத்தை அல்ல அது கூறுகிறது, உள்ளார்ந்த பரிசுத்தத்தை குறிக்கின்றது. அப்படிப்பட்ட நிலை எங்களுக்குள் இருந்தால் நாங்கள் தேவனுக்கு மாத்திரமே நாங்கள் ஊழியம் செய்வோம். மற்ற எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் ஊழியம் செய்வது கிடையாது. எங்களுடைய கண்கள் என்கிற இருதயமானது தேவனை மாத்திரம் சார்ந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். அதனுடைய அர்த்தம் என்னவாயிருக்கின்றது? நாங்கள் தேவனை மாத்திரமே சந்தோஷப்படுத்த வேண்டியதாயிருக்கின்றது. அது வீட்டிலும் சரி, அது வெளிப்புறத்திலும் சரி. அதனுடைய அர்த்தமானது நாங்கள் பாராட்டை மனிதரிடத்தில் அல்ல பெற வேண்டும், தேவனிடத்தில் பெற வேண்டும். நாங்கள் அநேகமாக ஊழியங்கள், வேலைகள், பொறுப்புகள் இவைகளை அநேக சுமையோடு பாரத்தோடு நாங்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை குறித்ததான பாராட்டுகள் மனுஷனிடத்திலிருந்து அல்ல வர வேண்டும், அது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், அதிரியப்பட வேண்டாம். நீங்கள் அறிந்திருக்கிற நேசிக்கிறவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகிற பட்சத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகிமை உங்களோடு கூட இருக்கின்றது. அவர் நாங்கள் செய்கிற சிறிய காரியமாய் இருந்தாலும் அவர் அதை நினைவு கூறுகிறார். ரோமர் 2வது அதிகாரம் 29வது வசனம், உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும். விருத்தசேதனமே விருத்தசேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. இந்த இடத்துல இருதயம் என்று சொல்லுகிறது கத்தாரோஸ் என்று அந்த இடத்துல இப்ரேய வார்த்தையில சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்டவர்களுக்கு மனுஷரிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்தே பாராட்டு கிடைக்கும். இன்றைய நாளில் இந்த பாடத்தில் தொடர்புடைய அனைவரின் மேலும் கத்தாரோஸ் ஆசீர்வாதமானது வரும்படியாக சொல்லி நான் ஜெபம் செய்கின்றேன். உண்மையான ஊழியத்தை செய்ய முடியும் எங்களுடைய பிதாவாகிய தேவனை சந்தோஷப்படுத்துவது கூடாக மாத்திரமே. அதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய இருதயத்தை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். அவருடைய சொல்லி முடியாத அன்பானது சதாகாலங்களும் எங்களோடு கூட வருகிறது. அவர் அதை குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை தருவதாகவும் அந்த ஜீவனுள்ள நன்மைகள் நம்மத்திலே வழிந்தோடும்படியாகவும் நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தேவனை அறிந்து கொள்ளக்கூடியதான வழியை குறித்து, பாதையை குறித்து. அவரை அறிந்து கொள்வதற்கு இருக்கிற ஒரே வழிதான் சுத்த இருதயத்தை உருவாக்குவது கூடாக. ஆனால் சில நேரத்தில் எங்களுக்கு தேவனை காண்பதற்கு சில நேரத்திலே அங்கே கஷ்டம் உண்டாகிறது. அதற்கு காரணம் எங்களுடைய இருதயம் சரியான இடத்திலே இல்லாதது நிமித்தமாக. எப்படி எங்களுடைய உடைந்த உள்ளத்தை நாம் சரி செய்வது? ஆக இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கின்றது. நாம் ஒரு காரியத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய ஆரம்ப நிலையை குறித்து நாம் சரியாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஒன்று உடைந்து போயிருந்தால், ஒரு காரியம் உடைந்து போயிருந்தால் அதனுடைய ஆரம்ப நிலை, அதனுடைய ரூபம் எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். எங்களுடைய ஆரம்ப முதல் சுபாவத்தை குறித்து வேதாகமம் எந்த இடத்திலே முதலாவதாக கூறுகின்றது? ஆதியாம் புத்தகத்திலே மனிதனை தன்னுடைய சாயலின்படி, தன் ரூபத்தின்படி அங்கு தேவன் முதலாவது உருவாக்கினார் என்று அங்கு காண்பிக்கின்றது. எங்களுடைய உண்மையான சுபாவம் அதுதான். ஆனால் நாங்கள் விழுந்து போன பொழுது நாங்கள் வேறொரு சுபாவத்தை உடையவர்களாக மாறினோம். நாங்கள் எங்களுடைய உண்மையான சுபாவத்தை இழந்து போனோம். ஆதியாம் புத்தகத்துக்கு போய் நாங்கள் பார்ப்போம் எங்களுடைய முதல் அந்த ஆரம்ப சுபாவம் எப்படிப்பட்டது என்று பார்க்கலாம். ஆதியாம் 1வது அதிகாரம் 26வது 27வது வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது,
அந்த இடத்திலே மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் உருவும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிற அந்த பதம் என்ன? எங்களை தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். 10 கட்டளையில் 2வது கட்டளையை குறித்து தான் நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அவைகளில் நாம் செய்யக்கூடாது என்று நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டவைகள் என்ன? யாதொரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் உண்டாக்க வேண்டாம். நாங்கள் பார்ப்போம் என்றால் தேவனுடைய சுபாவம், அந்த ஆரம்ப சுபாவம் இங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 வசனத்தில் வாசித்த பிரகாரமாக தேவனுடைய சாயலானது இந்த பூமியிலே எந்த இடத்திலே கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. தேவன் தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் நம்மை உருவாக்கி இருக்கின்றார். நாம் தேவனுடைய காரியங்களை வாஞ்சியாக கவனமாக அவைகளை பின்பற்றும் பொழுது தேடும் பொழுது அவர் தம்முடைய அந்த சாயலை நமக்குள் வைத்திருக்கிறதை நாம் காண முடியும். அவருடைய சாயல் ரூபம் நமக்குள் இருக்கிறபடினால் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனம் கொள்ள வேண்டும். பேர், புகழ், புகழ்ச்சி, பாராட்டுகள், பணம், வசதிகள், அந்தஸ்துகள் இவை எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனுடைய ரூபமும் சாயலுக்கும் ஏற்ற விதமாக வாழ்வதற்கு நாம் அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். எங்கள் நிமித்தமாய் இழந்து போன அந்த தேவனுடைய அந்த ரூப சாயலை நாங்களே மீண்டும் அதை விரும்ப வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எங்களிடத்திலே அவர் விரும்புகிறார். நாங்கள் இன்னமும் எங்களுடைய வெளிப்புறமாக நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் எங்களுடைய உள்ளார்ந்த இருதயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதாவது தேவனுடைய அந்த சுபாவத்தை எல்லாவற்றால் அந்த ரூபத்தை, அந்த தேவ சாயலை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் 2வது கட்டளையிலே எந்த விதமான சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகின்றது. காரணம் என்றால் நாங்கள் வீழ்ந்து போகும் பொழுது தேவனுடைய மகிமையை நாங்கள் இழந்து இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். இது மிகவும் ஒரு ஆச்சரியமான காரியமாய் காணப்படுகின்றது. ரோமர் 1வது அதிகாரம் 23வது வசனத்திலே இந்த மாறுதலை குறித்து எங்களுக்கு தெளிவான குறிப்புகள் அந்த இடத்திலே கொடுக்கப்படுகின்றது. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பாருங்கள், இப்பொழுது நாங்கள் எங்களுடைய உண்மையான அந்த சாயலை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். இப்பொழுது நாங்கள் எப்படி அதை மீண்டும் நாங்கள் மறுசீரமைத்துக் கொள்வது? நாங்கள் இப்பொழுது பின்னோக்கி செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இதை சரி செய்வதற்காக, இந்த சரியான நிலைக்கு வருவதற்கு வேதாகமும் எங்களுக்கு ஒரே ஒரு வழியை தான் காண்பிக்கின்றது. எப்படியாக நாங்கள் புதிதாக மாறுவது? கொலோசியர் 3:10 வசனத்தின்படி நாங்கள் பார்ப்போம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய ஆவி என்று சொல்லும் பொழுது அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால், உங்களை படைத்த தேவனுடைய ஆவிக்கொப்பாக தெளிவான அறிவு நம்மை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான். இதை இந்த உலகத்தின் அறிவினாலும் கல்வியினாலும் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. சரியான அறிவு என்று சொன்னால் தேவனுடைய சாயலுக்கு முழுமையாக வருகிற அறிவாய் இருக்கின்றது. உண்மையான அறிவு என்று சொல்லும் பொழுது அங்கே படைத்தவருடைய சரியான அந்த சாயலுக்கு ஒப்பாக மாறுவது. எங்களுடைய பிள்ளைகளானவர்கள் அவர்கள் பாடசாலைக்கு சென்றாலும், அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு சென்றாலும், இந்த உலகத்தில் இருக்க உயர்வான எல்லா மேற்படிப்புகளை அவர் கற்றுக்கொண்டாலும் படைத்தவருடைய அந்த பிரதி ரூபத்துக்கூடாக அல்லாமல் அவர்களுக்கு இந்த உண்மையான சத்தியத்தை எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய சுயரூபத்தையே அங்கே நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இருக்கிற ஒரே வழி என்ன என்று சொன்னால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை மாத்திரமே.
இதுவரைக்கும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட காரியங்கள் கலாநிதி ஆபிரகாம் பாக் அவர்களுடைய மீட்பின் சரித்திரம் என்கிறதான இந்த புத்தகத்துக்கூடாக தான் உங்களோடு பேசியிருந்தேன். கலாநிதி ஆபிரகாம் பாக் அவர்கள் மீட்பின் சரித்திரத்துக்கூடாக இந்த மீட்பின் சரித்திரத்தை மாத்திர கூறுவது அல்ல அவருடைய நோக்கம். மீட்பின் சரித்திரத்துக்கூடாக இருக்கிற தேவனுடைய நிர்வாகத்தை குறித்து நமக்கு காண்பித்துக் கொடுப்பது தான் அவருடைய நோக்கமாய் இருந்தது. உண்மையிலேயே மீட்பின் சரித்திரத்திலே மறைந்திருக்கிற தேவனுடைய இந்த நிர்வாகத்தினுடைய காரியங்களிலே நாங்கள் கற்றுக்கொள்வது உலகத்தில் இருக்கிற நிர்வாகத்தையோ உலக ஆட்சியில் இருக்கிற நிர்வாகத்தை குறித்து அல்ல, தேவனுடைய நிர்வாகத்தை குறித்து தான் நாங்கள் இதிலே கற்றுக்கொள்கின்றோம். உண்மையாகவே நாங்கள் எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது, எவ்வளவான காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. நீங்கள் ஒரு சிறிய ஒரு வியாபாரத்தை இல்லாவிட்டால் ஒரு கடையை நீங்கள் போட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நாட்டின் சட்டத்தின்படி அதற்கான ஒரு பட்டத்தை நீங்கள் பெற வேண்டியது அவசியம். அதற்கு NDA என்று ஒரு பட்டத்தை அவர்கள் கூறுகிறார்கள். அதற்காக நீங்கள் எத்தனை வருடம் படிக்க வேண்டியிருக்கின்றது, கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. சாதாரணமாக 6 வருட காலங்கள் அதற்காக நீங்கள் கல்வி பயில வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வெற்றிகரமாக 2 வருடத்திலே உங்களுடைய டிப்ளமாவை நீங்கள் முடித்தாலும் கூட இன்னும் 4 வருடங்கள் அதற்கு தேவைப்படும் உங்களுடைய NDA அந்த பட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு. நாங்கள் பேசுவதோ தேவனுடைய நிர்வாகத்தை குறித்து. அதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்கையாகவே நீங்கள் அதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு வேதாகம் தெளிவாக காண்பிக்கிறது. வேதாகத்தை வாசித்து அதனுடைய உண்மையான அறிவை அந்த காரியங்களை எவ்வாறாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பட்சத்தில் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இந்த அன்பானது எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாய் எங்களை அது வளர பண்ணக்கூடியதாய் இருக்கின்றது. இறுதியாக நாங்கள் பேச போகின்றோம். அங்கே 2வது கட்டளை குறித்து தான் நாங்கள் இப்பொழுது அங்கே ஆய்வு செய்து கொண்டு இருக்கின்றோம். 2வது கட்டளையின் பிரகாரமாக தேவனுடைய சாயலானது எங்களுக்குள் இருக்கின்றது, அது எங்களுடைய இருதயத்துக்குள் இருக்கின்றது. தேவனுடைய சாயலை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்திற்கு அது மிகவும் அவசியமானதாய் இருக்கின்றது. 2 கொரிந்தியர் 3:18 நாங்கள் பார்க்கும் பொழுது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். இந்த இடத்துல சொல்லப்படுது, தேவனுடைய சாயலை கண்ணாடியிலே நாங்கள் காண்கிறது போல கண்டு மகிமையிலே மகிமை அடைகிறோம் என்று அங்கு சொல்லப்படுகிறது. ஆவியாயிருக்கிற தேவனுடைய அந்த கண்ணாடியிலே மகிமையின் மகிமையிலே நாம் மாற்றப்படுகின்றோம். அதே போல 1 யோவான் 3:2வது வசனம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவை இதை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது இதை குறித்து பல கருத்துக்கள் பலருடைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் இதை குறித்து சரியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து உங்களுடைய கருத்து என்னவா இருந்தாலும் இந்த உலகத்தின் முடிவு எப்பொழுது அங்கே வரும் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இதை நாங்கள் வாசிக்கும் பட்சத்தில் தேவனுடைய கருத்து இந்த இடத்துல என்னவா இருக்கிறது என்று பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் பார்க்கிறோம், இதை குறித்து பலதரப்பட்டதான கருத்துக்கள் முரண்பாடுகள் இருக்கிறது என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் கூறினேன். உலகத்தினுடைய முடிவானது இந்த ராஜ்யத்துக்கு அது மிகுந்த ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். அதற்கூட நாம் தேவனை அறிவோம், அவருடைய அறிக்கைக்கு முன்பதாய் நாங்கள் நிற்போம், அவரை தரிசிப்போம், அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்வாறாகவே அவரை நாங்கள் காணப்போகின்றோம். இந்த 3 காரியங்களும் மிகவும் முக்கியமானவைகளாய் காணப்படுகின்றது. நோவாவுடைய வெள்ளப்பெருக்கத்தின் சந்தர்ப்பத்தில் தேவன் நோவாவுக்கு ஒரு பேழையை, அதாவது கப்பலை உருவாக்க சொன்னார். அதுபோல இன்று நாங்கள் காண்கின்றோம், தேவன் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற அந்த கப்பலை எங்களுடைய இருதயத்திலே வாழ்க்கையிலே நாம் கட்ட வேண்டும். அவருடைய வருகைக்கு முன்பதாக எனக்கு அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, எங்களுடைய பிதாவானவர் அவருடைய சாயலிலே இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார்.
தேவனுடைய தெய்வீகமான அந்த சாயலிலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கும் பொழுது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளிலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வாழுங்கள். இது ஒரு உருவக குறிப்புக்கு இதை நாங்கள் மறுசீரமைக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த காட்சிக்கூடாக, இந்த புகைப்பட காட்சிக்கூடாக நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்பதை இதை உங்களை சிந்திக்க வைக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இரண்டாவது, நீங்கள் பல வித்தியாசமான இடங்களிலே நீங்கள் இருக்கக்கூடும். 1 பேதுரு 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் 4லிருந்து 7வது வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியிலே நாங்கள் பார்த்தோம். ஒன்றுக்கு ஒன்றாக அவைகள் தொடர்புடையவைகளாக காணப்படுகிறதை நாம் அந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். ஒன்றுக்கொன்று அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். முதலாவதாக காணப்படுகிற காரியம் என்னவாயிருக்கிறது? விசுவாசம். விசுவாசம்தான் அஸ்திபாரமாக இருக்கிறது. ரோமர் 10வது அதிகாரத்திலே 17வது வசனத்தின்படி விசுவாசம் வருகிறது வார்த்தையை கேட்பது கூடாக. இப்போதும் கூட நீங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே உங்களுக்குள் விசுவாசம் இருக்கிறது என்பதை குறித்து நான் அதை உறுதிப்படுத்துகிறேன். முதலாவதாக நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் விசுவாசம். விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு கூட ஞானத்தையும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட அங்கே தேவ பக்தியும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல அங்கே பொறுமை மிகவும் அங்கே முக்கியமானதாக காணப்படுகிறது. பொறுமையோடு கூட தான் தேவ பக்தி வருகிறது. தேவ பக்தியோடு கூட தான் மிகவும் பெருமதிமிக்க ஒரு காரியம், அதுதான் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டிய சகோதர சிநேகம். சகோதர சிநேகத்தோட முடிவு இல்லாவட்டால் அங்கே கடைசியா இருக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் அன்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த வட்டத்துக்குள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய இந்த காரியத்திலே நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்களுடைய பாராட்டுகளை நாங்கள் கொடுத்து ஊக்குவித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. ஆகவே இந்த விசுவாச பயணமானது அவ்வளவு இலகுவான ஒன்று அல்ல. இப்போதும் கூட பலதரப்பட்டதான சோதனைகளுக்குள் நாங்கள் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய பிதாவுடைய அந்த ரூபம் இல்லாவட்டால் அந்த சாயலை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கு, மறுசீரமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த கிரியை செய்வதற்கு அது கஷ்டமாக, கடினமானதாக இருந்தாலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. ஒருவரையொரு உற்சாகப்படுத்தி எங்கள் கைகளை ஒன்றாக நாங்கள் கோர்த்து நாங்கள் தைரியப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கைக்கூடாக தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கின்றது. இரண்டாவது கட்டளையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகத்துவத்தை கட்டி எழுப்புவது இல்லாவட்டால் அதை சரி செய்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. அப்பொழுது எங்களுடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மிகுந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ எங்களாலே முடிகின்றது. இப்பொழுது எங்களுடைய இறுதி வேத வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கின்றோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே
தானும் நடக்க வேண்டும். உண்மையாகவே சகோதர சகோதரிகளே, எங்களுடைய பிதாவாகிய தேவனுடைய அந்த உண்மையான காரியத்தை நாம் இதிலே, அந்த செயல்பாட்டை நாம் இதிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்களும் அவ்வாறாக செயல்படும்படியாக நாங்கள் இப்பொழுது இறுதியாக நாங்கள் ஜெபம் செய்வோமாக. பிதாவே, உம்முடைய இந்த இரண்டாவது கட்டளையை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு தந்ததான இந்த அருமையான வாய்ப்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆயிரக்கணக்கான வருடங்களாக மனிதர்கள் உம்முடைய தங்களுக்குள் இருக்கிறதான இந்த சாயலை குறித்து பலதரப்பட்டதான கருத்துக்களையும் விவாதங்களையும் முன்வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. நாங்களோ உங்களுக்கு முன்பதாக ஒரே ஆவியோடும் ஒரே நோக்கத்துக்காகவும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சாயலை ஏற்படுத்திக் கொள்வதே எங்களுடைய வாஞ்சை. நாங்கள் எந்த சுபாவத்திலே எந்த நிலையிலே இருந்திருந்தாலும் எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு உம்முடைய உற்சாகத்தை தருவீராக. ஒருவரையொருவர் தைரியப்படுத்துவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் எங்களை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய இரண்டாம் கற்பனையை கைக்கொள்வதற்கு எங்களுக்கு வல்லமையையும் உம்முடைய தயவையும் ஆசீர்வாதத்தையும் தந்தருளுவீராக. பிதாவே, இந்த பாடத்துக்கூடாக எங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிதான ஒரு வெளிச்சத்தை தந்தருளுவீராக. உன்னதமான இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான நாமத்தினாலே ஜெபம் செய்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய ஜெபத்தோடு கூட இதை நாங்கள் நிறைவு செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளையே. ஆமென்.